அன்புக்கினிய தமிழ் நெஞ்சங்களே, நடிகர் விஜய் வந்து செயல் வீரர் கூட்டம் வந்து நேற்றோ முந்தினத்தோ போட்டார். அதில் வந்து அவர் பேசினார். அதுக்கப்புறம் அந்த பொதுச் செயலாளர் புஸ்ரி ஆனந்த் பேசினார். மற்றவங்களாம் பேசினாங்க, அதுக்குள்ளே நம்ம போனோம். அதை வச்சு கூட பேசினார், நம்ம அதுக்குள்ளே போகலை. அந்த புஸ்ரி ஆனந்த் வந்து நம்ம பாண்டிச்சேரிக்காரர் தான். அதாவது ஆக்சுவலாக நாங்கள் வந்து திண்டிவனம் பகுதி சேர்ந்தவங்க. இங்கே பக்கத்தில் தான் பாண்டிச்சேரி பார்டர் தான். ஆனால் நாங்களும் தமிழ் பேசுகிறோம், பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களும் தமிழ் பேசுவாங்க. புஸ்ரி ஆனந்த் பேசுகிற தமிழ் என்னென்னு எனக்கும் தெரில, அது அவருக்கும் தெரியுமான்னு தெரில, என்ன உச்சரிப்புன்னு தெரில. சரி, ரைட், அது அவருடைய தனி மனிதனுடைய குறை, அதை நம்ம அதை பேசக்கூடாது. இருந்தாலும் அது வந்து சபையில் பேசும்போது அவர் பேசணும், தப்பும் கிடையாது. அடுத்து அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், 234 தொகுதியிலையுமே வந்து தலைவர் நிற்பார், ஆனால் சட்டத்திட்டம் உட்பட 4 பேர் தான் நிற்க முடியும்னாரு. அடுத்து வந்து இவர் வந்து உச்சத்தில் இருந்து நம்ம மக்களுக்காக நடிக்க வந்திருக்காருன்னாரு. உச்சத்தில் நடிச்சுட்டு இருந்தார், இப்போ வந்து அரசியல் வந்திருக்காரு. இவர் உச்சத்தில் நடிச்சிருக்கும் போது மக்களுக்கு என்ன நன்மை அடைஞ்சிட்டாங்க, சரி இவர் அரசியல் வந்தாலும் என்ன நன்மை அடைஞ்சிருவாங்கன்னு இவர் சொல்ல வராரு. சரி, இல்லை அதுக்குள்ளேயும் நம்ம போவானோம். இவர் உச்சத்தில் இருந்தாரோ இல்லை உச்சா போனாருன்றது நம்ம பேச்சு கிடையாது. இப்போ இவர் மட்டும்தான் அந்த உச்சத்திலிருந்து வந்துட்டு ஒரு மக்கள் சேவைக்கு வந்திருக்காரா அப்படின்னு பார்க்கணும். மக்கள் சேவை இவர் செய்யவே இல்லை. எங்கேயுமே இவர் எந்த இடத்துலையுமே களத்தில் இறங்கலை. கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இவர் போகிறாரு. அவருடைய அந்த பிரச்சார கூட்டமாக இருக்கட்டும், இந்த அன்றைக்கி பேசின செயல் வீரர் கூட்டமாக இருக்கட்டும், செயற்குழுவாக இருக்கட்டும், எல்லாமே அவர் வந்து ஒரு பாதுகாப்போடு போகிறாரு, பாதுகாப்போடு வர்றாரு. எங்கேயுமே மக்கள் பணி செய்யலை. இதுதான் மக்கள் பணியா? மக்கள் நீங்கள் புரிஞ்சிக்கணும். அந்த புஸ்ரி ஆனந்த் சொல்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். சரி, ரைட், அது உச்சத்தில் இருந்தார் வந்தாருன்னு. உச்சத்தில் இருந்து தயாரித்த தயாரிப்பாளர்கள் யார் உச்சத்தில் வாழறாங்க? கடந்த 10 ஆண்டு காலமாக இவர் சொல்கிறாருன்னு நானும் வந்து 2 நாளாக தேடினேன். இவருடைய 10 ஆண்டு கால படத்தை யாரெல்லாம் தயாரித்தாங்க, யாரெல்லாம் இப்போ உச்சத்தில் இருக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா, உச்சத்தில் இருந்தாங்க வந்து உச்சா போகிறதுக்கு அளவு தான் இருக்கிறாங்க ஃபைனான்சியலாக. யாரும் இவரை வச்சு தயாரித்தவங்க. ராஜகாளி அம்மன் ப்ரொடக்ஷன் என்னாச்சு? இவர் நம்ம அந்த புலி படம் எடுத்தார், அவங்க முன்னாள் பத்திரிகையாளர், அந்த முன்னாள் உதவியாளர் அவர்கள் என்னாச்சு? மாஸ்டர் படமே லாஸ்ட்னு அவங்க மாமா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, ஆல்ரெடி இருக்குது, முகநூலில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். மாஸ்டர் படம் ஃப்ளாப் பண்ணுறாங்க, புலி ஃப்ளாப்பு, வேட்டைக்காரன் ஃப்ளாப்பு, பைரவா ஃப்ளாப்பு, இப்படி பல படங்கள் ஃப்ளாப்பு. நான் அதுக்குள்ளேயும் போகல, உச்சத்தில் இருக்கிற நீங்களே சொல்லிட்டோம், அதில் ஒன்றும் நம்ம மாற்றுறதுல அது நான் வரல. அரசியலுக்கு வரவங்க நிறைய பேர் உச்சத்துலேருந்து, இது உச்சம் கிடையாது, இவர் வயிற்று பழப்புக்கு இவருடைய சொந்த அஜெண்டாவுக்காக நடிச்சிருந்தார். யாரும் அவர் நடித்து நாடு நல்லா இருக்கிறதுக்காக நடிக்கலை. இவர் உச்சன்றது நான் ஒத்துக்கிட்ட வருமானம் வாங்கினார் தான் அர்த்தம். 10 தலைமுறைக்கு பணம் சம்பாதிச்சுட்டு நீங்கள் அரசியல் வந்துட்டாக்க நீங்கள் வந்து உதவி தள்ளிட்டு வந்தேன்னு அர்த்தம் வந்துடுமா? அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாமல் நீங்கள் தள்ளிட்டு வந்தீங்கன்னா தான் அது வந்து கதை. மக்களுக்காக நான் என்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். 10 தலைமுறைக்கு சொத்து சம்பாதிச்சு வச்சுட்டு வந்து உச்சத்துக்கு வந்தேன்னு சொல்லி நினைக்கிறீங்க. சரி, ரைட். இப்போ நான் அடுத்து நான் சொல்ல வரேன். மற்ற கட்சியிலலாம் அந்த மாதிரி யாரும் செய்யலையா? இருக்கானான்னு எனக்கு தெரியாது மற்ற கட்சி பற்றி. என் கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் கட்சியில் பாரதிய ஜனதா கட்சியில் அக்கா தமிழிசை வந்து மருத்துவர். அவங்க நினச்சாக்கா ஒரு மருத்துவமனை கட்டி அதில் மருத்துவம் பார்த்து வருமானம் பார்க்கலாமே. அவங்க அதுமாரி ஒன்றும் மருத்துவமனையில் ஒன்றும் பணி செய்யலையே. இன்றைக்கி எம்பிபிஎஸ் தானே இன்றைக்கி பல பிரச்சனை வருது. ஒரு டாக்டர் ஆக முடியல, அந்த டாக்டர் ஆனவங்க அதை வேணாம், என்னை அடுத்து எனக்கு மக்கள் பணி தான் செய்யணும்னு வந்து அவங்க மக்கள் பணி செஞ்சுன்னு இருக்கிறாங்க. என்றைக்காவது சொன்னாங்களா? அது இப்போ தான் நேற்று தான் சொன்னாங்க அந்த விஷயத்தை. அவங்க திரு அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் முடிச்சுட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அவர் அடுத்து ஒரு தொண்டு நடத்திக்கிட்டு ஒரு விவசாயம் பண்ணுறதுக்காக போனார். அவருக்கு இருக்கிற நாலேஜுக்கு எதை செஞ்சாலும் அவர் உச்சத்துக்கு போயிடுவார். முடியும், அவருக்கு அந்த அளவு அறிவு இருக்குது, படிப்பு இருக்குது, நாலேஜ் இருக்குது, நிறைய விஷயங்கள் அவர் தெரியும். அவர் அதை விட்டுட்டு தானே வந்து மக்கள் சேவைக்கு வந்தார். இவங்களாம் மக்களோட பணி செய்கிறாங்க, மக்கள் சேவை செய்கிறாங்க. இவங்க பேசலாம், இவங்க என்றைக்குமே பேசலை. எப்போ பார்த்தாலும் உச்சத்துலேருந்து என்ன உச்சத்துலேருந்து வந்தீங்க? சூப்பர் ஸ்டார் இருக்கார், அவரோட சம்பளம் வந்து அதெல்லாம் அதிக ஓட்டம் இருக்குது அவங்களுக்கு. பக்கத்தில் அல்லு அர்ஜுன் வந்து 1000 கோடி வசூல் பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் எந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணி கொடுத்தீங்க? பக்கத்தில் கன்னடாவில் கேஜிஎஃப் படம் யாஷ் வந்து 1000 கோடி வசூல் பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் எந்த படத்தில் 1000 கோடி வசூல் பண்ணி கொடுத்தீங்க? காந்தாரா போட சின்ன ஷெட்டி அவர் 1000 கோடி வசூல் பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் 1000 கோடி வசூல் பண்ணி கொடுத்தீங்களா? என்ன உச்சத்துலேருந்து வந்தீங்க நீங்கள்?
1000 கோடி வசூல் உங்கள் படம் இருக்கா, ரெக்கார்டு இருக்கா? நீங்களாவே உச்சன்னு சொல்லிக்க வேண்டியது, நீங்களாவே எல்லாம் சொல்லிக்க வேண்டியது. 234 தொகுதி நின்று ஜெயிச்சிருவார். அரசியல் அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏதாச்சு ஏதோ பேசுகிறீங்க, என்னமோ போகிறீங்க. ரசிகர்கள் வந்து உங்களை வந்து உங்கள் மேலே பற்றா இருக்காங்க. அதை நீங்கள் பணம் இதுவும் என்ன சொல்கிறது, அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்க பார்க்குறீங்க. நான் பணம் பண்ணுவீங்கன்னு நான் சொல்ல விரும்பலை, பயன்படுத்திக்க பார்க்குறீங்க. அது ஏதோ ஒரு பயன்படுத்திக்க பார்க்குறீங்க. சரி, அக்கா தமிழிசை அண்ணன் அண்ணாமலை மட்டும்தான் இருக்காரான்னு பார்த்தா அடுத்த கட்ட தலைவரும் எங்கள் கட்சியில் இருக்காங்க. பேராசிரியர் வீரத்திருநாவுக்கரசு இருக்காரு. அவர் வந்து பேராசிரியர் பணியை வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து மக்கள் பணி செஞ்சுருக்காரு. 3 நேரம் அரசியல்வாதியாக இருக்கார். அவர் என்னைக்காவது ஒன்று சொன்னாரா? இன்னும் இந்த சின்ன வயசுலாம் அவர் மக்கள் பணிக்காக தானே ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. அவங்களாம் பேசலையே. இத்தனைக்கும் நம்ம வந்து வழக்கறிஞராக இருக்கிறதே ஒரு லேபிள். வழக்கறிஞர்களுக்கு வந்து பேராசிரியர் இருக்கிற பணியெல்லாம் அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு மக்கள் பணி செய்கிறாங்க 24/7. அவங்களாம் யாரும் பேசுகிறது இல்லைப்பா. நம்ம கடமை இதுதான்றதை அவங்க செய்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் உச்சத்தில் இருந்து எத்தனை உச்சத்தில் இருந்து நீங்கள் எனக்கு புரியல. 500 கோடி உங்களுக்கு காட்டுங்க, 1000 கோடி காட்டுங்க. நீங்கள் 1000 கோடி வசூல் பண்ணிங்கன்னா உச்சம் கூட சொல்கிறது ஒரு லாஜிக் இருக்குது. 1000 கோடியை வாங்கி வந்து தயாரிப்பாளர் வாழ்ந்தான்னு. உங்களை வச்சு தயாரிப்பாளர் யார் வாழ்ந்துருக்கான்? நீங்கள் சொல்லுங்களாம்மா. அப்போ ஒரு தயாரிப்பாளரை வாழ வச்சுருக்கீங்கன்னு என்னப்பா இருக்குது? ஏதோ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்து வந்து இவங்க இப்படி நான் இப்படின்னு சொன்ன மாதிரி, அந்த சீமான் சொன்ன மாதிரி இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று சென்டராக நிற்கிறோம். அது என்ன லாஜிக்குன்னு தெரியல. அதே மாதிரி இதெல்லாம் ஓட் ஆகிடுமானாக்கா உங்களுக்கு ஓட் ஆகிறதுலாம் வந்து 100% வாய்ப்பு கிடையாது. ஏன் அதை சொல்ல வரேனாக்கா, திரு கேப்டன் அவர்களோட உங்களுக்கு வந்து கட்டமைப்பு இல்லை, நல்ல பேர் இல்லை. அவருக்கே மக்கள் ஓட்டு போடலை. அரசியல்வாதியாக அவர் ஏற்றுக்கல, என்ன தெரியல. அவருக்கே முழுமையாக மக்கள் ஓட்டு போடலை. அவர் அளவுக்கு உங்களுக்கு என்ன மாசு இருக்குது தமிழ்நாட்டில்? ரசிகர்கள் இருக்காங்கன்னா என்ன ரசிகர்கள்? உங்களுக்கு மட்டும் தான் ரசிகர் இருக்காங்களா? நடிகர் விஜய்க்கு இல்லையா? ஓப்பனிங் யாருக்கு இன்றைக்கி வரைக்கும் அதிகம் இருக்குது தமிழ்நாட்டில்? நடிகர் விஜய்க்கு தான், அஜித்துக்கு தான் இருக்குது. மற்ற ரசிகர் மன்றமே இல்லையா? சூர்யாவுக்கு இல்லையா? கார்த்திக் இல்லையா? தனுஷுக்கு இல்லையா? சிம்புக்கு இல்லையா? உங்களுக்கு மட்டும் தான் ரசிகர் மன்றம் இருந்ததா? அப்போ ஒட்டுமொத்த மக்களுமே ரசிகராக இவருக்கு இல்லை. இவருடைய ரசிகர்கள் இருந்தாங்க. அது வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இருக்குமா, அதிகாரம் பிடிக்கிற அளவுக்கு இருக்குமா, ஒரு கவுன்சிலர் அளவுக்கு ஜெயிக்கிற அளவுக்கு இருக்குமானாக்கா வாய்ப்பு இல்லை. ஜெயிச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல உங்களுக்கு கட்சி சார்பில் இந்த உள்ளாட்சியில், அதெல்லாம் யார்? ஒரு ஊராட்சிக்குள்ளே இருக்கிற மெம்பர். அது ஓட்டு எத்தனை? 90 ஓட்டு, 100 ஓட்டு. அது அவன் ஊரில் சொந்தக்கார பந்தக்காரன் ஜெயிப்பான். அவனோட ரசிகர் மன்றத்தில் இருந்திருப்பான். அதனால் வந்து உங்கள் கொடி வச்சு தான் ஜெயிச்சிட்டான் அவன். சில அரசியல் புரிதல் இல்லாமல் அரசியல் வல்லுநர்னு சொல்கிறவங்க கூட வந்து இது இத்தனை % நீங்கள் அவுத்து விட்றீங்க. அதுவே முதல்ல தவறு. கலைநிலை வரணும்னு பாருங்கள். இவருடைய மன்றம் மூலிமா ஜெயிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, மன்றம் மூலிமா யார் ஜெயித்தாங்க? ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயிக்கிறதும் ஊராட்சி மன்றத்துக்குள்ளே வார்டு மெம்பர் ஜெயிக்கிறதும் வந்து கட்சி சார்ந்ததா? அது இல்லை. மாவட்ட கவுன்சில் ஜெயிச்சிருக்காங்களா? ஒன்றிய கவுன்சில் ஜெயிச்சிருக்காங்களா? என்ன நீங்கள் புரிதலோட பேசுகிறீங்க? அவருக்கு வந்து அத்தனை % இருக்குது, இத்தனை % இருக்குதுன்னு. அவரும் வந்து அது தெரியாமல் வந்து தற்கூரி கூட்டத்தை வச்சுக்கின்னு தள்ளாடி கிடக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த உச்சத்துலேருந்து வந்தன்ற வார்த்தை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு நியாயமானு பாருங்கள். நீங்கள் எந்த படமும் 1000 கோடி வசூல் பண்ணி தரல. உச்சம் அது கிடையாது. இப்போதைக்கு நம்ம இந்தியா லெவலில் உச்சன்றது 1000 கோடி தானே. அதை இப்போ வசூல் பண்ணிட்டீங்களா நடிகர் விஜய் அவர்களே? இல்லை. இப்போ நீங்கள் உச்ச நடிகர்லாம் இல்லை, நடிகர். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை, நடிகர் தான். அதனால் உங்களுக்கு அதே மாதிரி அடுத்து உச்சத்துலேருந்து வந்து நான் பண்ணிட்டு வந்துட்டேன்னா, அதை விட அதிகமான பணிகள்லாம் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகமான தலைவர்கள் இருக்காங்க. நான் சொன்னது சாம்பிள் ஒரு 3 பேர் சொல்லியிருக்கேன். அக்கா தமிழிசை, அண்ணன் அண்ணாமலை, அண்ணன் பேராசிரியர் வீரத்திருநாவுக்கரசு, இப்படி ஒரு சாம்பிள் சொல்லியிருக்கேன். எங்கள் கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க. உச்சம்ல அவங்களுடைய பணி அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்தை கூட அவங்க தவிர்த்துட்டு மக்கள் பணி செய்யணும், மக்களுக்காக கஷ்டப்படணும்னு படுறாங்க. இவங்க பேசலாம், 10 தலைமுறைக்கு சொத்து சம்பளம் பேசக்கூடாதுங்க. அடுத்து அந்த புஷி ஆனந்தை வந்து பொதுச்சராக போட்டிருக்கீங்க. எதுக்காவது ஏதாவது ஒன்று தெரியுதாங்க அவருக்கு? என்ன தான் உங்களுடைய கணக்குன்னே தெரில. ஆனாலும் ஒரு கணக்கில் உங்கள் கட்சி ஓடுது. சரி, இது எல்லாமே தேர்தலில் உங்களுக்கு சாயம் வெளுத்துட்டு தானே போகுது, தப்பு கிடையாது. அது வரைக்கும் இருக்கும். ஆந்திராவில் சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா, பவன் கல்யாணம் கூடாத கூட்டமா? பவன் கல்யாண் படத்துக்கு ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தேட்டர் ஸ்க்ரீன் கிழியாது. எந்த ஃப்ளாப் படத்துக்கு கூட ஸ்க்ரீன் கிழியும், அவ்வளோ கூட்டம் போகும். அவராலேயே தனியாக முடியல.
அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டணி மூலிமா வந்திருக்காரு. அது அரசியல் சாமர்த்தியம் அவருக்கு அவர் அளவுக்கு நீங்கள் கிடையாது. ஒரு படத்தில் வேணால் நீங்கள் டப் பண்ணி நடிச்சிருக்கலாம், தெலுங்கு படத்தில். அவர் படமாக யார் படம் தெரில, அது மாதிரி ஒன்று நடிக்கலாம் வேண்டி அவர் அளவுக்கு உங்களை முடியாது. அடுத்து நீங்கள் உச்ச நடிகரும் கிடையாது, நீங்கள் வந்து ரொம்ப மக்கள் விரும்புகிற ஹீரோவும் கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. அதனால் தெளிவாக புரிஞ்சுங்க. அது இப்போ உங்களுக்கு தெரியாது, ஏன்னா சில பத்திரிகைகள் உங்களுக்கு உசுப்பேத்தி விட்டாங்க. பார்க்கலாம், 2026 உங்களுக்கும் ஒரு சிறந்த பாடத்தை சொல்லித்தரும்.